தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. DOPT அமைச்சகம் 63வது நிலைக்குழு கூட்டத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி கூட்டத்தினுடைய நடவடிக்கை குறிப்பினை 20/5/2025 அறிக்கை மூலமாக வெளியிட்டு இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று காணப்பட்டது. அதாவது ஊழியர் தரப்பானது ஏற்கனவே கருணை அடிப்படையிலே பணியிலே சேர்ந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களுடைய மொத்த சேவையானது 10 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்து ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு CGHS சலுகை என்பது விரிவுபடுத்தப்பட வேண்டும் அல்லது ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையிலே கண்டிப்பாக ஒரு முரண் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் இந்த சலுகையானது கம்பேஷன் கிரவுண்ட் மட்டுமல்ல, அனைத்து NPS ஓய்வூதியதாரரும் 10 வருட சேவைக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக CGHSலே சேர்வதற்கு அனுமதித்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் FIA FMA என்பதும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தால்தான் அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருந்தோம். ஏனென்றால் 2 சமமான நபர்களுக்குள் முரண்கள் இருக்கக்கூடாது. There should be no discrimination between the two equals என்று சொல்லுவார்கள். 2 சமமானவர்களுக்கு இடையிலே வேறுபாடு பாகுபாடு என்பது நிச்சயமாக இருந்திடக்கூடாது என்பதுதான் மிக சரியான முடிவாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஸ்டாஃப் சைடு இதற்கான தனியான ஒரு மனுவினை அளித்திடுமாறு, இதற்கான ப்ரொபோசலை அனுப்பி வைத்திடுமாறு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை சுகாதார அமைச்சகம் குடும்ப நலமானது பரிசீலித்து முடிவெடுக்கும் என நடவடிக்கை குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், நீங்கள் புதிதாக கோரிக்கை மனு தரக்கூடிய நேரத்திலே இந்த கோரிக்கையினை சற்று மாற்றி அனைத்து NPS ரிட்டையர்டு பென்ஷனர்களுக்கும் 10 வருடத்திற்கு குறைவான சேவை இருந்தாலும் கூட CGHSல் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், அவர்களை அனுமதித்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் FMAவும் அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை மாற்றி அமைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஏனென்றால் JCM ஸ்டாஃப் சைடு என்பது இந்த கோரிக்கையை வலுவாக வைத்தால் நிச்சயமாக NPS ஓய்வூதியதாரர்களுக்கு 10 ஆண்டு சேவை இல்லாமல் இருந்தாலும் கூட ஓய்வு பெற்ற பின்னால் அவர்களுக்கு மருத்துவ சலுகை என்பதிலே 2 விதமான முரண்கள் இருக்க தேவையில்லை. ஆக அவர்களுக்கு மருத்துவ சலுகை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒழித்திட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.